மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியிடமிருந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை பறிப்பதற்கான வேலைகளில் பாஜக ஈடுபட்டு வருவதாக அதிர்ச்சிக்குரிய தகவல்கள் வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற 80 எம்எல்ஏக்கள்ல கிட்டத்தட்ட 50 எம்எல்ஏக்கள் தனியாக பிரிந்து நின்று ஒரு ரகசிய கூட்டம் நடத்தி இந்த கட்சியே எங்களுக்கு தான் சொந்தம், மம்தா பானர்ஜிக்கு சொந்தம் கிடையாது, நாங்கள் தான் கட்சி, சின்னமும் எங்களுக்கு தான் சொந்தம் என்று அறிவிக்க போவதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாம மம்தா பானர்ஜி நடத்தின ஆலோசனை கூட்டத்திலேயே பார்த்தோம்னா 80 எம்எல்ஏக்கள்ல வெறும் 20 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் கலந்து கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அதிமுகவில் இருந்து 25 எம்எல்ஏக்கள் தனியா பிரிஞ்சு நின்று நாங்கள் தான் அதிமுகன்னு சொன்னது போல அதே பேட்டர்ன்ல மம்தா பானர்ஜிக்கு நடந்திருக்கிறது அப்படிங்கிறது பல கேள்விகளை எழுப்பக்கூடியதா இருக்குது. என்ன நடக்குது மேற்கு வங்கத்துல விரிவா பார்க்கலாம். வணக்கம், இது தமிழ் குரல், நான் விவேகானந்தன். மேற்கு வங்கத்துல நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தல், அதுல பார்த்தோம்னா 208 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றுச்சு. 80 தொகுதிகளில் மட்டும்தான் மம்தா பானர்ஜியினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று தோல்வியை சந்திச்சது. இந்த நிலையில பார்த்தோம்னா தொடர்ச்சியாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஆட்கள் தொடர்ச்சியாக உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் வெளிவந்துகிட்டே இருக்குது. மம்தா பானர்ஜியே பார்த்தோம்னா இது சம்பந்தமா அவங்க பதிவு போடுற போது பார்த்தோம்னா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில இருந்தாலே அவங்களை காவல்துறை மிரட்டுகிறது, நீங்கள் இந்த கட்சியில இருக்கக்கூடாது, இருந்தா நீங்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து உருவாக்கப்படுற மாற்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில போய் சேர்ந்துங்க, மம்தா பானர்ஜி கூடவோ இல்ல அபிஷேக் பானர்ஜி கூடவோ யாருமே இருக்கக்கூடாதுன்னு காவல்துறை வெளிப்படையாக மிரட்டி ஒரு காட்டாட்சி இங்க நடந்து கொண்டிருக்கிறது பாஜக தலைமையில் அப்படிங்கிற தகவலை அவங்க வெளியிட்டு இருக்காங்க. இதுல மிக முக்கியமா பார்த்தோம்னா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து எதிர்கட்சி தலைவராக, சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக பார்த்தோம்னா சோபன் தேவ் சட்டோபாத்யாய அப்படிங்கிற மம்தா பானர்ஜிக்கு நெருக்கமான ஒருத்தரை கட்சியின் சார்பாக நியமிச்சு இவங்க கட்சியில இருந்து அறிவிச்சாங்க. அதுக்கு ஆதரவாக பார்த்தோம்னா 70 எம்எல்ஏக்கள் இவரை எதிர்கட்சியாக தேர்ந்தெடுப்பதற்காக கட்சியில் இருந்து அனுமதி அளித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அனுமதி கடிதத்தையும் பார்த்தோம்னா சபாநாயகர்கிட்ட போய் கொடுத்தாங்க. அந்த கடிதத்தை வாங்கின சபாநாயகர் எதிர்கட்சி தலைவராக அந்த சட்டோபாத்யாய அவர்களை ஏத்துக்காம அவர் என்ன குற்றச்சாட்டை வச்சார் அப்படின்னா, இந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய நிறைய கையெழுத்துக்கள் போர்ஜரி செய்யப்பட்டிருக்கிறது, ஒரிஜினலாக அந்த எம்எல்ஏக்கள் கையெழுத்து போடல, போர்ஜரி பண்ணி வேற யாரோ கையெழுத்து போட்டு இந்த லெட்டர் அப்படிங்கிறது கையளிக்கப்பட்டிருக்கிறது, இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற மாதிரி அந்த சபாநாயகர் தெரிவிச்சிருக்கிறார். அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்ன, எப்படி நான் போர்ஜரின்னு சொல்றேன் அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன காரணம் சொல்லியிருக்காருன்னா, இந்த குற்றச்சாட்டு நான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு கிடையாது, மம்தா பானர்ஜி கட்சியில் இருந்து 2 எம்எல்ஏக்கள் அவர்களாக என்னிடம் புகார் கொடுத்திருக்கிறாங்க. என்னன்னு புகார் கொடுத்திருக்கிறாங்கன்னா, இந்த லெட்டர்ல நாங்க கையெழுத்து போடவே கிடையாது, எங்களுடைய கையெழுத்தை வேற யாரோ போட்டு அபிஷேக் பானர்ஜி உங்க கையில இதை ஒப்படைச்சிருக்கிறார், இதை நாங்கள் குற்றச்சாட்டாக முன்வைக்கிறோம், இதை விசாரிக்கணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, இதன் அடிப்படையில இந்த லெட்டர்ல இருக்கக்கூடிய எத்தனை கையெழுத்துலாம் போர்ஜரின்னு தெரியல, இதுக்கான ஒரு சிஐடி விசாரணை அமைக்கப்படணும் அப்படின்னு அறிவித்து இப்போ அதன் மீதான ஒரு விசாரணை நடைபெற்று வருது. இதுக்காக பார்த்தோம்னா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அபிஷேக் பானர்ஜியில இருந்து நிறைய பேருக்கு பார்த்தோம்னா சம்மன் கொடுத்து சிஐடி இதை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல ரொம்ப குறிப்பா பார்த்தோம்னா 2 எம்எல்ஏக்கள் போய் புகார் கொடுத்தாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த 2 எம்எல்ஏக்கள் ரித்தர்பா பானர்ஜியும் சந்தீபன் சாஹா, இந்த 2 எம்எல்ஏக்களையும் பார்த்தோம்னா மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்குவதாக அறிவித்திருக்கிறார். அதுக்கு பிறகுதான் பல சம்பவங்கள் அடுத்தடுத்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில பூகம்பம் மாதிரி வெடிச்சிருக்குது. அதனுடைய ஒரு பகுதியாக தான் பார்த்தோம்னா மம்தா பானர்ஜி கூட்டின எம்எல்ஏக்களுடைய ஆலோசனை கூட்டத்துல வெறும் 20 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. 60 எம்எல்ஏக்கள் அந்த கூட்டத்தை அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்தியா முழுக்க விவாதிக்கப்படக்கூடிய செய்தியாக மாறி இருக்கு. அதே மாதிரி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில இருந்து வெளில போய் பாஜகவில் சேர்ந்து இப்போ சட்டமன்ற உறுப்பினராக ஆயிருக்கக்கூடிய ராய் அப்படிங்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ன பதிவு போட்டிருக்கிறார் அப்படின்னா, 50 எம்எல்ஏக்கள் இப்போது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை தங்களுக்கானதாக சொந்தம் கொண்டாடி மம்தா பானர்ஜியுடைய ஃபேக்ஷன் அப்படிங்கிறது இனிமே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஃபேக்ஷன் கிடையாது, இதுதான் ஒரிஜினல்னு சொல்ல போறாங்க. மகாராஷ்டிரா மாடல் அப்படிங்கிறது திரிணாமுல் காங்கிரஸுக்கு வந்திருக்கிறது, மேற்கு வங்கத்துக்கு வந்திருக்கிறது அப்படின்னு வெளிப்படையாக பதிவு போட்டிருக்கிறார். மகாராஷ்டிரா மாடல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மகாராஷ்டிராவில் 2022 சிவசேனா கட்சி, அந்த கட்சியிலிருந்து
2/3 எம்எல்ஏக்கள், பொதுவாக ஒரு கட்சியில இருக்கக்கூடிய ஒரு கட்சியிலிருந்து எம்எல்ஏக்கள் இன்னொரு கட்சிக்கு ஆதரவு அளிக்கணும் அப்படின்னா அந்த கட்சியிலிருந்து 2/3 எம்எல்ஏக்கள் சேர்ந்து ஆதரவு அளிச்சாங்கன்னா அது கட்சி தாவல் தடை சட்டத்தில் வராது. ஸோ கட்சியின் தலைவராக பொதுச் செயலாளராக யார் இருந்தாலும் அவங்களுடைய உத்தரவை மீறி அவங்க இன்னொரு கட்சிக்கு ஆதரவு அளிக்கலாம், அல்லது கட்சியே எங்களுக்குத்தான் சொந்தம் அப்படின்னு தேர்தல் ஆணையத்தில் கிளைம் பண்ணலாம். எப்போ அப்படின்னா 2/3 எம்எல்ஏக்கள் அவங்க கையில இருந்தது அப்படின்னா. அப்போ மகாராஷ்டிராவில் 2022 சிவசேனா கட்சியினுடைய 2/3 எம்எல்ஏக்கள் ஏக்நாத் சிண்டே தலைமையில பார்த்தோம்னா அவங்க ஒன்னா திரண்டு நாங்கள் பாஜகவோடு கூட்டணி போறோம், உத்தவ் தாக்கரேவுக்கு இனிமே சிவசேனா கட்சி சொந்தம் கிடையாதுன்னு உத்தவ் தாக்கரேவை தூக்கி வெளியே வீசிவிட்டு ஏக்நாத் சிண்டே தலைமையில எம்எல்ஏக்கள் போயிட்டு பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து அவங்க முதலமைச்சராகவும் அமைச்சராகவும் ஆனாங்க. இதே மாதிரி பார்த்தோம்னா அடுத்ததா மகாராஷ்டிராவினுடைய இன்னொரு கட்சி தேசியவாத காங்கிரஸ், சரத்பவாரனுடைய கட்சி, அந்த கட்சியிலிருந்து அஜித் பவார் தலைமையில 2/3 எம்எல்ஏக்கள் பார்த்தோம்னா பாஜக கூட்டணிக்கு தாவினாங்க. இதன் காரணமா அஜித் பவார் துணை முதலமைச்சரெல்லாம் ஆக்கப்பட்டார் அந்த சமயத்துல. சோ இப்படி ஒரு கட்சியிலிருந்து 2/3 எம்எல்ஏக்களை குதிரை பேரமாக உடைத்து அதை பார்த்தோம்னா ஒரிஜினல் கட்சியாக, பிளவுபட்ட ஃபேக்ஷனை ஒரிஜினல் கட்சியாகவும், ஒரிஜினல் கட்சியை அந்த கட்சி உங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு வெளியேற்றி அவங்க அந்த கட்சியினுடைய மாற்று அணியாகவும் மாற்றுறது அப்படிங்கிறது தான் மகாராஷ்டிரா மாடல்ல நடந்தது. அந்த மகாராஷ்டிரா மாடல் இப்போது மம்தாவிற்கு மாறி இருக்கிறது, மம்தாவிற்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசப்படக்கூடிய தகவலா இருக்குது. அப்ப திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 80 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 53 எம்எல்ஏக்கள் ஒன்று சேர்ந்து நாங்கள் பாஜகவோடு சேர்கிறோம் அல்லது பாஜகவை ஆதரிக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சாங்கன்னா மம்தா பானர்ஜி இருந்து கட்சி கைவிட்டு போகும். திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா அணி அப்படிங்கிற ஒரு அணியை உருவாக்க வேண்டிய இடத்திற்கு மம்தா பானர்ஜி தள்ளப்படுவார் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா, சிஐடி விசாரணை நடந்துகிட்டு இருக்குன்னு. அந்த சிஐடி விசாரணையில ஏற்கனவே புகார் கொடுத்த 2 எம்எல்ஏக்கள் தவிர இன்னும் 3 எம்எல்ஏக்களும் பார்த்தோம்னா அதுல இருக்கக்கூடிய கையெழுத்து எங்களுடையது இல்லை அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க. இதனால இந்த பிரச்சனையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது இன்னும் கூடிக்கொண்டே போகுது. அதே மாதிரி கிட்டத்தட்ட 50 எம்எல்ஏக்கள் அப்படிங்கிறவங்க தனியாக ரகசியமாக ஒரு ஹோட்டல்ல சீக்ரெட் மீட்டிங் நடத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்களும் வெளிவந்து கொண்டு இருக்குது. இது இல்லாம பார்த்தோம்னா மம்தா பானர்ஜி நடத்தின ஒரு போராட்டம், அந்த போராட்டத்துல வெறும் 8 எம்எல்ஏக்கள் தான் மம்தா பானர்ஜியோட தர்ணாவில் கலந்துகிட்டு இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி எம்பிக்கள் மொத்தமா இருக்கக்கூடிய 42 எம்பிக்கள்ல வெறும் 4 எம்பிக்கள் மட்டும்தான் மம்தா பானர்ஜியோடு கலந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் முக்கியமானது. இதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா பாஜகவினுடைய ஒரு மூத்த தலைவரும் அமைச்சருமான திலீப் கோஷ் அவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னு பார்த்தோம்னா மம்தா பானர்ஜியினுடைய கட்சியில, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில அவரும் அவங்களுடைய சொந்தக்காரமான அபிஷேக் பானர்ஜி 2 பேரை தவிர வேற யாருமே இருக்க மாட்டாங்கன்னு வெளிப்படையாகவே பாஜக பேச ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே பாஜகவை எதிர்க்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், இந்தியா கூட்டணியினுடைய முக்கியமான தலைவர்கள்ல ஒருவராக பார்க்கப்பட்டது மம்தா பானர்ஜி. அப்ப மம்தா பானர்ஜிக்கு இந்த நிலை ஏற்பட்டிருப்பது அப்படிங்கிறது ஒரு பாஜக எதிர்ப்பு அணியில ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் ஆக மாறி இருக்கிறது. இந்தியா கூட்டணிக்கே ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஏற்கனவே இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே அவருக்கு இதே நிலைமை ஏற்பட்டிருக்கு. அடுத்ததா இந்த கூட்டணியில முக்கியமான இன்னொரு தலைமையாக இருந்த திமுகவும் ஸ்டாலின் அவர்களும் தோற்கடிக்கப்பட்டிருப்பது அப்படிங்கிறதும் அந்த கூட்டணியினுடைய இன்னொரு பின்னடைவாக மாறி இருக்கிறது. இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருந்த ஒரே மாநிலமான கேரளாவில் அதனுடைய ஆட்சியை இழந்திருக்கிறது அப்படிங்கிறதும் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க கட்டி எழுப்பப்பட்ட 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜகவிற்கு எதிராக கட்டியமைக்கப்பட்ட அந்த ஒருங்கிணைந்த எதிர்ப்பு அணி அப்படிங்கிறது பெருமளவில் பலவீனமாய் இருக்குது அல்லது பலவீனமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது செயற்கையாக அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அடுத்ததான் இந்த விஷயத்த நம்ம ஏதோ மேற்கு வங்கத்துல மட்டும் நடந்துக்குது, மகாராஷ்டிராவில் நடந்தது, அதுக்கு பிறகு மேற்கு வங்கத்தில் தான் நடந்திருக்கு, இதுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நம்ம ஒரு அந்நியப்படுத்தி மட்டுமே இதை கடந்து போக முடியாது. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டிலும் இதே மாதிரியான சூழல் அப்படிங்கிறது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னாடி நடந்திருப்பது அப்படிங்கிறதையும் நம்ம இதோட ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா அதிமுக அப்படிங்கிறது ஒரு நீண்ட பாரம்பரியம் கொண்ட கட்சி தமிழ்நாட்டில். அந்த கட்சி 47 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. அந்த கட்சியிலிருந்து
25 எம்எல்ஏக்கள் எப்படி மேற்கு வங்கத்தில் நடக்குதோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் CV சண்முகம், SP வேலுமணி தலைமையில் 25 எம்எல்ஏக்கள் அதிமுகவினுடைய முடிவுக்கு மாறாக நாங்கள் தமிழக வெற்றி கழகத்து விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சதும், நாங்கள் தான் அதிமுகவின் ஒரிஜினல் குரல் அப்படின்னு அறிவிச்சதும், இந்த ரெண்டும் மேற்கு வங்கத்தில் நடக்கிறதும் தமிழ்நாட்டில் நடக்கிறதும் ஒரே பேட்டர்ன்ல நடந்திருப்பதை நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டியிருக்கு. இன்னொரு பக்கம் வேலுமணி, SP வேலுமணி அப்படிங்கிறவர் பாஜகவின் ஆதரவாளராக அதிமுகவில் இருப்பவர் அப்படிங்கிறதெல்லாம் பல காலமாக பேசப்பட்டு வரக்கூடிய, பலராலும் அறியப்படக்கூடிய ஒரு தகவல் தான். அவர் தலைமையில் ஒரு அணி அதிமுகவில் இருந்து உடைய முற்பட்டது அப்படிங்கிறது இந்த உடைப்புக்கு பின்னால் பாஜக இருந்திருக்குமோ அப்படிங்கிற கேள்வியையும் ரொம்ப ஸ்ட்ராங்காவே எழுப்பக்கூடியதா தான் இருந்திருக்கு. அப்ப தமிழ்நாட்டில் அதிமுக உடைக்கப்படுவதன் பின்னணியில தாவேகாவுடன் சேர்ந்து பாஜகவும் இயங்குகிறதோ அப்படிங்கிற கேள்வியும் எழாம இல்லை. ஏன்னா இன்னைக்கு அண்ணாமலையை வைத்து பாஜக இன்னொரு கட்சியை அவங்களுடைய ஆதரவோட தான் தொடங்க இருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அப்போ நீண்ட பாரம்பரியமாக உள்ள ஒரு திராவிட கட்சியை பலவீனப்படுத்துவதன் மூலமாக பாஜக தமிழ்நாட்டில் காலூன்றுவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற கேள்வியும் இதுல எழாம இல்லை நமக்கு. ஏன் தமிழ்நாட்டில் அதிமுகவில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய உடைப்பை நம்ம பாஜகவோடு தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்தியாவில் இதற்கு முன்னாடி பல மாநிலங்கள்ல இந்த மாதிரி கட்சி தாவல் நிகழ்வுகள் நடந்ததோ அல்லது கட்சி உடைப்பு நிகழ்வுகள் நடந்ததோ, குதிரை பேரங்கள் நடந்ததோ, இதுல எல்லாத்துலயுமே பாஜக முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஏராளமான நியூஸ் ஆர்டிகல்ஸ், ஆவணங்கள் இருக்குது. அப்ப தமிழ்நாட்டில் நடந்துக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கு பின்னாலும் பாஜக இல்லை அப்படின்னு உறுதியாக சொல்வதற்கு எந்த விஷயமும் இல்லை. ஏன் அப்படின்னா இன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு பாஜக காக்குற இந்த மௌனம் இருக்கு இல்லைங்களா, இந்த மௌனம் பல விஷயங்களை பேசக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அதிமுகவினுடைய உடைப்பு அப்படிங்கிறது முழுமையாக உடையாமல் ஓரளவுக்கு தடுக்கப்பட்டிருந்தாலும், இன்னைக்கு மேற்கு வங்காளத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த உடைப்பா இருக்கட்டும், திமுக அடைந்திருக்கக்கூடிய தோல்வியா இருக்கட்டும், கேரளாவில் CPM அடைந்திருக்கக்கூடிய தோல்வியா இருக்கட்டும், மகாராஷ்டிராவில் அடுத்தடுத்து உள்ளாட்சி தேர்தல்களில் பாஜக பெறுகிற வெற்றியாகட்டும், இது எல்லாமே பார்த்தோம்னா அடுத்தடுத்து காங்கிரஸ் பல மாநிலங்களில் அந்த மாநில கட்சிகளோடு முரண்பட்டு மோதி பல தோல்விகளை சந்திப்பதாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தோம்னா பாஜக எதிர்ப்பு அணி, அதாவது கட்டமைக்கப்பட்ட ஒருங்கிணைக்கப்பட்ட பாஜக எதிர்ப்பு அணி அப்படிங்கிற அந்த இந்தியா கூட்டணி அப்படிங்கிறதையே முழுமையாக பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. இதுல ரொம்ப குறிப்பா தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறி தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணியில இணைந்ததன் மூலமாக இப்போது இந்தியா கூட்டணியில் திமுக தொடருமா இல்லையா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. அப்ப திமுக ஒருவேளை இந்தியா கூட்டணியில் தொடராது அப்படிங்கிற நிலை வந்ததுன்னா, உத்தவ் தாக்கரே போன்றவர்கள் ஏற்கனவே ஸ்டாலின் இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்கணும் அப்படிங்கிற கருத்தை எல்லாம் முன் வச்சிருந்தாங்க. ஸோ உத்தவ் தாக்கரே, அகிலேஷ் யாதவ் போன்ற தலைவர்கள் என்ன முடிவை எடுக்க போறாங்க அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஸோ இப்போ பலவீனமாக்கப்பட்ட மம்தா பானர்ஜி அடுத்ததா என்ன முடிவை எடுக்க போறாங்க, இப்படி இந்தியா கூட்டணியினுடைய எதிர்காலம் அப்படிங்கிறதே மிக மிக கேள்விக்குரியதாக மாறி இருக்குது. அப்ப இந்தியாவில் கட்டியமைக்கப்பட்ட இந்த பாசிச எதிர்ப்பு அப்படிங்கிற பேர்ல பாஜக எதிர்ப்பு அணி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது, இது அப்படியே 2029 தொடருமா அல்லது உடைந்து சிதறி மூன்றாவது அணி உருவாகுமா அப்படிங்கிற பல கேள்விகளை எல்லாம் இந்த மேற்கு வங்கத்தில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் எழுப்பியிருக்கு.